வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கூட டைம் எடுக்க தேவையில்லை. ஓகே சரி. ஓகே கீழே எழுதிக் கொள்ளுங்க. சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன் தடை பற்றி சம்பந்தமா எழுதிக் கொள்ளுங்க. தடை பெட்டியில் எத்தடைச்சாவி அகற்றப்படுமோ, தடை பெட்டியில் எத்தடைச்சாவி அகற்றப்படுமோ அதுவே அத்தடையின் அத்தடைப்பெட்டியின் அதுவே அத்தடைப்பெட்டியின் தடை பருமன் ஆகும். அதுவே அத்தடைப்பெட்டியின் தடை பருமன் ஆகும். எத்தடைச்சாவி அகற்றப்படுமோ அதுவே அத்தடைப்பெட்டியின் தடை பருமன் ஆகும். Right? இரண்டாவது பாயிண்ட் அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ஓம் அகற்றினா ஒரு ஓமா தொழிற்படும். ஒன்றையும் அஞ்சையும் அகற்றினா 6 ஓமா தொழிற்படும். இரண்டாவது பாயிண்ட் முடிவிலி தடையை உருவாக்க முடிவிலி சாவி அகற்றப்படுவதுடன் பூச்சிய தடையை உருவாக்க என்ன செய்யணும்? பூச்சிய தடைய இந்த தடை பெட்டியில உருவாக்கணும்னால் நீங்க எந்த சாவியையும் அகற்றக்கூடாது. பூச்சிய தடையை உருவாக்க எச்சாவியும் அகற்றப்படக்கூடாது. எச்சாவியும் அகற்றப்படக்கூடாது. அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் இம்முடிவிலி தடை பூச்சிய தடை பருமன்கள் பூச்சிய தடைகள்
ஓமானியில் ஓமானியில் பயன்படுத்தப்படுகின்றது. ஓமானியில் பயன்படுத்தப்படுகின்றது. என்னன்னு விளையாட்டா நம்ம ஓமானி படிக்கக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். நம்ம ஓமானி சம்பந்தமா படிக்கும் போது ஓமானி சம்பந்தமா படிக்கும் போது இந்த ரெண்டு முடிவிடங்களுக்கு இடையில தான் நாம அளக்க வேண்டிய தடைய இணைக்கணும்னு சொல்லி இருந்தேன். அந்த டைம்ல நாம என்ன சொன்னோம்னா இந்த ரெண்டு முடிவிடங்களுக்கு இடையில ஒரு பூச்சிய தடைய நாம அளக்கணுமா இருந்தால் இதுக்கிடையில ஒரு தடித்த கடத்தியையும் ஒரு முடிவிலி தடைய உருவாக்கணும்னால் இந்த ரெண்டு முடிவிடங்களையும் இணைக்காமல் விடணும்னு சொன்னேன் இல்லையா? பூச்சிய தடை கடத்தியோட இணைக்கணும், முடிவிலி தடைந்தால் இது ரெண்டையும் இணைக்காம விடணும்னு சொன்னேன். ஆனால் பெரும்பாலும் ஆய்வு கூடங்கள்ல இந்த பூச்சிய தடையையும் முடிவிலி தடையையும் உருவாக்குவதற்கு ஓமானியில இந்த ரெண்டு முடிவிடங்களுக்கு இடையில பூச்சிய தடையை இணைக்கிறதுக்கும் முடிவிலி தடையை இணைக்கிறதுக்கும் யாரை பயன்படுத்துவாங்கன்னால் இந்த தடைப்பட்டியை பயன்படுத்துவாங்க. அதாவது இந்த தடைப்பட்டின முடிவிடங்கள் எடுத்து இதோட இப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. இப்படி கனெக்ட் பண்ணியதுக்கு பிறகு எந்த சாவியையும் இவங்க அகற்றல் என்றால் இந்த ஓமானித இந்த முடிவிடங்களுக்கு இடையில தடை எவ்வளவு அளிக்கும்? பூச்சியமா அளிக்க போகும். அதே மாதிரி இந்த தடைப்பட்டியில முடிவிலி சாவியை அகற்றினாங்கன்னா என்ன நடக்கும்? இந்த ஓமானித இந்த முடிவிடங்களுக்கு இடையில தடை முடிவிலியாக இருக்கும். எனவே ஓமானியில பூச்சிய தடையையும் முடிவிலி தடையையும் ஏற்படுத்துவதற்கு உருவாக்குவதற்கு தடைப்பட்டியை இணைத்து பயன்படுத்துவாங்க. எச்சாவியையும் அகற்றலாட்டி இதுக்கிடையில தடை பூச்சியம், முடிவிலி சாவி அகற்றினால் இதுக்கிடையில தடை முடிவிலியாக வந்து சேரும். சரியான? ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட விடயங்க. ஓமானியில இந்த முடிவிடங்களுக்கு இடையில பூச்சிய தடையை உருவாக்க என்ன மேற்கொள்வீர்? ஏபி முடிவிடங்கள், இந்த முடிவிடங்களுக்கு இடையில முடிவிலி தடையை உருவாக்க என்ன நடவடிக்கையை மேற்கொள்வீர்? இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளா இருக்குது. சரியான? அப்ப தடைப்பட்டியிலேயே ரெண்டு தடையையும் உருவாக்கலாம். ஓகே, சரி பாருங்க, இந்த தடைப்பட்டி ஆய்வு கூடங்கள்ல பரிசோதனைகளை ஏன் பயன்படுத்தப்படுது? இந்த தடைப்பட்டியை பொறுத்தவரையில இது பயன்படுத்தப்படுறதுக்கான பிரதான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறும் தடைகளோட சேர்த்து இது மாறும் தடையை உருவாக்கும் இல்லையா? நீங்க சாவிய கலற்றத்தை பொறுத்து தடையிட பருமன் மாறும் தடையை உண்டாக்குறதோட இவருக்கு ஒரு விசேடமான இயல்பு இருக்குதுன்னு அந்த மாறும் தடையிட பருமனை நாம் என்ன செய்து கொள்ளலாம்? அறிஞ்சு கொள்ளலாம் இல்லையா? அதாவது நம்ம மாறும் தடையிட பருமனை மாத்திரம் அதே நேரத்துல அந்த பருமன் என்ன செய்யும் நமக்கு தெரியும். ஒரு ஓமை அகற்றினா இப்ப தடைப்பட்டின தடைப்பருமன் ஒன்றுங்கிறது நமக்கு தெரிய போகுது. 5 ஓமை அகற்றினா 1 5 6 ஓமைங்கிறது நமக்கு தெரியும். எனவே மாறும் தடையினது தடைப்பருமன் அறிந்த நிலையில நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு மாறும் தடையாக இந்த தடைப்பட்டி இருக்கு. சரியா? சோ இது என்னங்கிறது இதுக்கு பிறகு செல்ல போற அடுத்த மாறும் தடையில வந்து நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். சோ எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. தடைப்பட்டியானது நான் சொல்ற முக்கியமான பாயிண்ட் நிறைய தடவை ஸ்ட்ரக்சர் கேள்விகள்ல வாழ ஒரு பாயிண்ட். தடைப்பட்டியானது ஆய்வுகூட பரிசோதனைகளில்
மாறும் தடையுடன் அதன் தடை பருமன் அறியப்பட வேண்டிய நிலைகளில் பயன்படுத்தப்படும். அதன் தடை பருமன் அறியப்பட வேண்டிய சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படும். அதன் தடை பருமன் அறியப்பட வேண்டிய சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படும். ஓகே, இப்ப ரெண்டாவது போடுங்க. ரெண்டாவது மாறும் தடை இறையோ தற்று, ரியோஸ்டட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இறையோ தற்று. ஓகே, கவனிங்க. இறையோ தற்று இதுவும் ஆய்வு கூடத்துல பயன்படுத்தப்படக்கூடிய இன்னும் ஒரு மாறும் தடை. சரியான? முதல் இந்த மாறும் தடை எப்படி தொழிற்படுங்கிறத விளங்கிக் கொள்றதுக்கு இதுல கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சு கொள்வோம். அதாவது நாம் என்ன செய்திருக்கோம் என்றால், ஒரு உருளை வடிவ பகுதியில ஒரு உருளையின் மீது தடை கம்பி ஒன்றை சுத்தி வச்சிருக்கிறார். ஒரு உருளையின் மீது மெல்லிய ஒரு கம்பியை சுத்தி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பொதுவா கம்பி மெல்லியதா இருந்தால் தடை பெரியதா இருக்கும், தடிப்பா இருந்தா தடை எப்படி இருக்கும்? சிறியதா இருக்கும் இல்லையா? குறுக்கு வெட்டு பரப்பு பெருசா இருந்தா தடை சிறிசி, குறுக்கு வெட்டு பரப்பு சிறிசா இருந்தா தடை பெருசு. சோ ஒரு மெல்லிய கம்பி, அதாவது நெல்ல தடைய கொண்ட ஒரு கம்பி. இப்படி ஒரு மெல்லிய கம்பி எடுத்து நாம் என்ன செய்யறோம்னால் ஒரு உருளை பகுதியின் மீது சுத்துறோம். இப்படி உருளை பகுதியின் மீது ஒரு மெல்லிய கம்பி எடுத்து இப்படி சுத்தி வச்சிருக்கு. இப்படி சுற்று. இந்த கம்பி சுற்றப்பட்ட கம்பி தான் இங்க காட்டப்படுறது. இந்த கம்பியில ஒரு முடிவிடத்தை இந்த ஏயோட கனெக்ட் பண்றேன். இந்த கம்பியில அடுத்த முடிவிடத்தை நான் இந்த பியோட கனெக்ட் பண்றேன். விளங்குதா? இப்படித்தான் ஒரு தடை கம்பியை இந்த உருளைக்கு மேல சுத்தி வச்சிருக்கிறோம். ரைட்? எனவே நாம மின் சுற்றுல என்ன செய்ய போறோம்னால், இந்த ஏபி கம்பி, இந்த ஏபிங்கிற இந்த கம்பி எடுத்து ஏபி கிடையில இந்த கம்பியை சுத்தி போட்டு நாம மின் சுற்றுல உதாரணமா இந்த ஏயையும் உதாரணத்துக்கு இந்த சியையும் இணைக்க போறோம். இதுல
இந்த சிங்கிற பகுதியோட இருக்கிற இந்த பார் எடுத்தீங்கன்னா, இந்த பகுதி எடுத்தீங்கன்றால் இவர் யார் இருப்பார் என்றால் ஒரு தடித்த சிறந்த கடத்தியாக இருப்பார். ஒரு தடித்த சிறந்த கடத்தி, தடித்த ஒரு சிறந்த கடத்தியா இருப்பார். யாரு? இந்த மேலுக்கு போற பார். அதாவது அதுக்கு தடையை புறக்கணிக்கலாம். எனவே நாம ஏயையும் சியையும் மின் சுற்றுல இணைத்தால் என்ன நடக்கும்? உதாரணமா ஏயிலிருந்து மின்னோட்டம் பாயுமா இருந்தால் ஏயினூடாக பாய்கின்ற மின்னோட்டம் இந்த கம்பியினூடாக பயணித்து இந்த இடத்துல டச் ஆகுதான். இந்த கம்பி எங்க டச் ஆகுது? இந்த இடத்துல டச் ஆகுது. இந்த வழுக்கி எடுத்தீங்கன்னா வழுக்கியும் ஒரு கடத்தியா தான் இருப்பாரு. இந்த வழுக்கியும் எப்படி இருக்கும்? ஒரு கடத்தியா இருக்கும். எனவே இந்த கம்பி இந்த இடத்துல டச் ஆகுறதால இங்கிருந்து வர மின்னோட்டம் இந்த கம்பிக்குள்ளால் இப்படியே இவ்வளவு நீளத்துக்கு பயணித்து இதனூடாக சிங்கிற முடிவிடத்தை அடையும். எப்படி போகும்? அப்ப ஏயிலிருந்து நுழைந்து மின்னோட்டம் இவ்வளவு நீளத்துக்குள்ள பாய்ந்து இதனூடாக கனெக்ட் ஆகி இப்படி போகும். எனவே இந்த இறையோ தற்றுல இவ்வளவு நீளமான தடை பயன்படுத்தப்படும். இப்ப என்ன நடக்கும்னால் இந்த வழுக்கியை நீங்க அசைக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. உதாரணமா இந்த வழுக்கிய நீங்க இந்த இடத்துக்கு கொண்டு வரீங்க. இந்த வழுக்கி இங்க கனெக்ட் ஆகும். இங்க அசைக்கலாம். இந்த வழுக்கியை நீங்க அசைக்கலாம் இல்லையா? அப்ப இந்த வழுக்கி இங்க இருந்து இங்க கொண்டு வரீங்க. இப்ப என்ன நடக்கும்? இப்ப இதுக்குள்ள போற மின்னோட்டம் இந்த கம்பியினூடாக இப்படியே பயணித்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகும். இப்படி கனெக்ட் ஆகி இதனூடாக மின்னோட்டம் பாயும். எனவே எவ்வளவு நீளமான இந்த கம்பி சுருள் தடையாக பயன்படுத்தப்படும். இப்ப நாம இங்க வழுக்கிய இங்க வச்சிருந்தா இவ்வளவு நீளமான கம்பி சுருள் தடையாக பயன்படுத்தப்படும். ஆகவே நீங்க வழுக்கிய இங்கிருந்து இங்க அசைக்கக்குள்ள தடையாக பயன்படுத்தப்படுகின்ற கம்பிட நீளம் அதிகரிக்குது. அதாவது தடையினது பருமன் என்ன செய்யுது? மாற்றம் அடையுது என்று சொல்லலாம். விளங்குதா? இப்படி இரண்டு முடிவிடங்கள் ஏயையும் சியையும் நாம கனெக்ட் பண்ணக்குள்ள இந்த கனெக்ட் பண்ணப்பட்ட இந்த பகுதிக்குள்ளால மின்னோட்டம் பாயும். இதுல நாம வழுக்கிய இந்த பக்கம் அசைத்தால் கம்பிச்சுருளோட நீளம் அதிகரிக்கும். பயன்படுத்தப்படுற வழுக்கிய இந்த பக்கம் அசைத்தால் பயன்படுத்தப்படுற கம்பிச்சுருளோட நீளம் குறைவடையும். ஆகவே ஏக்கும் சிக்கும் இடையிலான தடையின் பருமனை இந்த வழுக்கியை அசைப்பதன் மூலம் மாற்ற செய்யலாம். வழுக்கியை அசைப்பதன் மூலம் தடையினது பருமனை மாற்ற முடியும். சரியான? இதுதான் இதுக்குரிய மெத்தட். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்றால் இந்த ஏயையும் சியையும் நாம இணைத்தால் வழுக்கியை அசைக்கும் போது தடை மாறும் சொன்னேன். ரைட்? ஆனால் நீங்க மின் சுற்றுல இந்த ஏயையும் பியையும் இணைச்சிருந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க. மின் சுற்றுல ஏயையும் பியையும் இணைச்சு விட்டீங்க. ஒரு மின் சுற்று இருக்குது. இங்க பாருங்க, மின்கலம் தடைகள் அறிகிற ஒரு மின் சுற்று. இந்த மின் சுற்றோட ஏயையும் பியையும் எப்படி இணைச்சு விட்டீங்க. இப்ப சொல்லுங்க, ஏயையும் பியையும் இணைச்சிருந்தால் வழுக்கிய அசைக்கக்குள்ள தடை மாறுமா மாறாதா? வழுக்கிய அசைச்சா செய்யாது. தடையிட பருமன் மாறாது. ஏக்குள்ளால நுழைகிற மின்னோட்டம் பிய அடையணுமா இருந்தால் இந்த கம்பி பூராகவும் மின்னோட்டம் பாய்ந்துதான் பிய அடைய முடியும். எனவே நீங்க வழுக்கிய சும்மா இங்க அசைச்சிட்டு இருக்கிறதால இங்க கரண்டோட வலி இருக்குதா? இல்ல. எனவே நீங்க வழுக்கிய அசைக்கிறதால ஏ பிக்கு இடையில இருக்கிற தடை மாறாது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ஏயையும் பியையும் நாங்க மின் சுற்றுல பயன்படுத்தினால் வழுக்கிய அசைக்கும் போது தடை என்ன செய்யாது? மாறாது. ஒரு நிலையான தடையாக இருக்கு. அதாவது இந்த கம்பிட மொத்த தடையாக இருக்கு. ஆனால் ஏயையும் சியையும் பயன்படுத்துவீங்களா இருந்தால் நீங்க வழுக்கிய அசைக்கும் போது தடையிட பருமன் என்ன செய்யும்? மாற்றம் அடையும். அல்லது ஏயையும் சியையும் பயன்படுத்தாம ஒரு ஆள் ஏயையும் டியையும் பயன்படுத்துறார். இப்படி பயன்படுத்துறார். ஏயையும் டியையும் மின் சுற்றுல இணைக்கிறதுக்கு பயன்படுத்துறார். இப்ப என்ன நடக்கும்? இப்பையும் நீங்க வழுக்கி அசைச்சா தடை வந்துட்டு மாறும் இல்லையா? பாருங்க, இங்க இருந்து வர மின்னோட்டம் இந்த கம்பிக்குள்ளால் இப்படியே ஓடி இந்த இடத்துல டச் ஆகி என்ன செய்யும்? இப்படி வரும். நீங்க வழுக்கி அசைச்சீங்கன்னா இங்க அசைச்சீங்கன்னா இதுவரைக்கும் மின்னோட்டம் ஓடி இங்க டச் ஆகி இப்படி வந்து இப்படி வரும். அப்ப வழுக்கி அசைக்குள்ள தடை வந்துட்டு மாறும். ஆகவே ஏ பி இணைக்கப்பட்டால் தடையிட பருமன் வழுக்கி அசைக்கும் போது தடையிட பருமன் மாறாது.
அது ஒரு நிலையான தடையாக இருக்கு. ஆனால் நீங்க ஏயையும் டியையும் இணைத்தால் அல்லது ஏயையும் சியையும் இணைத்தால் வழுக்கி அசைக்கக்குள்ள தடை மாறும். அப்ப எப்ப கூடும் எப்ப குறையும் அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும். அதே மாதிரி நீங்க ஏயையும் சியையும் அல்லது ஏயையும் டியையும் இணைக்காம யாரையும் இணைச்சிருக்கலாம், இந்த பியையும் டியையும் இணைச்சிருக்கலாம். பாருங்க, இப்படி மின்னோட்டம் பாருங்க, பியோட கனெக்ட் பண்ணினா இப்படியே மின்னோட்டம் வந்து இவ்வளவு கம்பிக்குள்ளால மின்னோட்டம் பாய்ந்து இப்படியே கனெக்ட் ஆகி இப்படி போகும். எனவே பி சி அதே மாதிரி பி டி இந்த முடிவிடங்களை இணைக்கும் போது நாம மாறும் தடையை பயன்படுத்தலாம். மாறும் தடை. இப்ப சொல்லுங்க, ஒரு ஆள் ஏ சியையும் டியையும் இணைக்கிறார். மின் சுற்றுல சியையும் டியையும் இணைச்சா தடை என்ன? சியையும் டியையும் இணைச்சிருந்தா தடை என்ன? சிடி முடிவிடத்தை ஒரு மின் சுற்றுல இணைச்சிட்டார். இந்த ரெண்டு முடிவிடத்தை மின் சுற்றுல இணைத்தால் இந்த மாறும் தடையில தடை என்ன? மாறுமா? வழுக்கி அசைக்குள்ள தடை மாறுமா அல்லது அந்த தடையில பருவன் என்ன? ஓகே, வெரி குட். என்ன தடை? பூஜ்ஜியம். தடை என்ன அடிக்கும்? பூஜ்ஜியம் அடிக்கும். ஏன் சியையும் டியையும் இணைச்சுட்டீங்கன்னா இது ஒரு கடத்தி தான், தடையற்ற கடத்தி. கரண்ட் இதுக்குள்ளால ஓடும், கம்பிக்குள்ளால ஓடுமா? இல்ல. சிக்குள்ளால நுழைஞ்சி டிக்குள்ளால வெளியேறும். ஆகவே தடை பூஜ்ஜியமா இருக்கு. எனவே ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக் கொள்ளக்கூடிய வழி என்னென்றால், எப்பயுமே இறையோ தற்றுல மாறும் தடையை உருவாக்கணும்னால் ஒரு முடிவிடம் கீழ் பகுதியில் இருக்கணும், அடுத்த முடிவிடம் மேல் பகுதியில் இருக்கணும். இறையோ தற்றுல மாறும் தடையை உருவாக்கணும்னால், மாறும் தடையாக இறையோ தற்ற பயன்படுத்தணும்னால் ஒரு முடிவிடத்தை கீழுக்கு இருக்கிற முடிவிடத்துல இணைங்க, அடுத்த முடிவிடத்தை மேலுக்கு இணைங்க. பாருங்க, ஏ டி மாறும் தடை, ஏ சி மாறும் தடை, பி சி மாறும் தடை, பி டி மாறும் தடை. ஒன்று கீழுக்கு இணைக்கப்படணும், அடுத்தது மேலுக்கு இணைக்கப்படணும். சியையும் டியையும் இணைச்சா பூஜ்ஜியம் வரும், ஏயையும் பியையும் இணைச்சா நிலையான தடை வரும். சரியான? ஓகே. சோ ஃபர்ஸ்ட்க்கு நீங்க என்ன செய்யுங்க, இந்த படத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. படத்தை கீழத்தோடு சேர்த்து இந்த முடிவிடங்கள்ல தடைகளையும் எழுதிக் கொள்ளுங்களா. ஏபிங்கிறது நிலையான தடை, சொல்ல போனா அதுதான் இந்த தடை பற்றின உயர் தடை. இங்க முடிவெளி தடையெல்லாம் வராது. சோ ஏபியை வைக்கக்குள்ள நிலையான தடை வரும், அதுதான் உயர் தடை, அதாவது அந்த கம்பிட மொத்தமான தடை. ஏடி ஏசி பிசி பிடி அது மாறும் தடை, ஒன்று கீழுக்கு இன்னொன்று மேலுக்கு, அது மாறும் தடை. அடுத்தது சிடி அப்படி நினைச்சீங்கன்னா தடை என்ன? தடை பூஜ்ஜியம். இதையும் சேர்த்து நோட் பண்ணி கொள்ளுங்க. இதெல்லாம் பாடமாக்குற விடயங்கள் இல்லையா, நீங்க விளங்கிக் கொள்ளணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மின் சுற்று இதுல கட்டமைப்பு எப்படிங்கிறதுலாம் விளங்கப்படுத்துறேன். பாடமாக்கி வைக்கிறதில்ல, சின்ன புலத்தனமானவரை செய்யக்கூடாது.
சரி, இது வலிக்கியா? இந்த பகுதியை நாம வலிக்கின்னு சொல்றோம். இந்த பார வந்துட்டு நாம ஒரு சிறந்த கடத்தி, ஒரு தடித்த சிறந்த கடத்தின்னு சொல்றோம். இதெல்லாம் நீங்க லெப்ல பார்க்க முடியும். ஒரு ஸ்கூல்ல லெப்ல பார்க்கக்கூடிய விடயங்கள். சரி, கீழுக்கு ஒரு பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. கீழுக்கு ஒரு பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. இங்கு வழுக்கியை அசைப்பதன் மூலம் இரையோத்தற்றின் தடைப்பருமனை மாற்ற முடியும். வழுக்கியை அசைப்பதன் மூலம் இரையோத்தற்றின் தடைப்பருமனை மாற்ற முடியும். சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. மற்ற விடயங்களை நான் சொல்லல, இதுல இருக்குது. சரியான, உங்களுக்கு தேவைன்னா சும்மா நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. கீழு கொண்டும் மேலு கொண்டும் இணைக்கப்பட்ட அதான் மாறும் தடை. அடுத்தது இன்னொரு விடயம் என்னென்றால், எல்லா லெப்லையுமே இருக்கக்கூடிய மாறும் தடைகள் இந்த 4 முடிவிடங்களை கொண்டிருக்கணுங்கிற அவசியம் இல்லையா? சில லெப்ல இருக்கக்கூடிய முடிவிடங்கள் 3 முடிவிடங்களாகவும் இருக்கும், சிலது 2 முடிவிடத்தை கொண்டதாகவும் இருக்கும். எனவே ஆய்வுக்கூடங்கள்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய இரையோத்தற்றுல கட்டாயம் 4 முடிவிடங்களும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு முடிவிடத்தை அகற்றி இருக்கலாம், அல்லது 2 முடிவிடத்தை அகற்றியும் இருக்கலாம். சரியான? எனவே அது ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படுறதை பொறுத்தது. ஓகே, அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. இதான் முக்கியமான பாயிண்ட். ஆய்வுக்கூட பரிசோதனைகளில் மாறும் தடை அவசியமாகவும் அதன் தடை பருமன் அவசியமற்ற நிலையில் இரையோத்தற்று பயன்படுத்தப்படும். இப்ப நீங்க அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே தடை பெட்டிக்கு ஒரு கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னேன், முக்கியமான பாயிண்ட். இங்க இரையோத்தற்றுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லி இருக்கிறேன். ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. நான் என்ன சொல்லுங்கிறது விளங்கும். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் என்ன சொல்ல வாரேங்கிறது விளங்கும். என்ன ரைட்டா? அதாவது நீங்க ஒரு பரிசோதனை செய்வீங்க. அந்த பரிசோதனையில உங்களுக்கு மாறும் தடை ஒன்று தேவைப்படுது. ஆனா அந்த மாறும் தடை என்ன தடையா இருக்கும்? 1 ஓமா இருக்குமா, 5 ஓமா இருக்குமா, அடுத்த கட்டம் 10 ஓமா மாறணுமா? அப்படி தடையிட பருமன் தேவைப்படலன்னா நீங்க அந்த பரிசோதனைக்கு கட்டாயம் யாரை பயன்படுத்தணும்னா இரையோத்தற்ற பயன்படுத்தணும். இன்னும் ஒரு பரிசோதனையில உங்களுக்கு மாறும் தடை தேவைப்படுறதோட
அந்த மாறும் தடையில பருமனும் தேவைப்படும். 1 ஓம் 5 ஓம் பருமன் தேவைப்படாது. பருமன் தேவைப்படும் வச்சுக்கொள்ளும். அப்படி பருமன் உங்களுக்கு தேவைப்படுமா இருந்தால் அந்த பரிசோதனைகளை கட்டாயம் நீங்க தடைப்பட்டியை பயன்படுத்துங்க. சரியான பருமன் தேவைப்பட்டா தடைப்பட்டி, தேவைப்படாம மாறும் தடை மட்டும் தேவை. பருமன்லாம் அதுக்கு அவசியம் இல்லை. பருமன் எவ்வளவு அரிக்கிறது தேவையில்லை அப்படின்னா நீங்க அந்த இடத்துல இறையூற்றற்ற பயன்படுத்தணும். சரியான இந்த 2 தடைப்பெட்டிகள் தான் பெரும்பாலும் இரண்டு மாறும் தடைகள் தான் பெரும்பாலும் பரிசோதனைகள்ல பயன்படுத்தப்படும். எக்ஸாம்ல நிறைய தடவை கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. இந்த பரிசோதனையில நீர் பயன்படுத்தும் மாறும் தடை யாது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு விடையளிக்கிறமா இருந்தால் கட்டாயம் தடைப்பட்டி எங்க பயன்படுத்தப்படணும், மாறும் தடை எங்க பயன்படுத்தப்படணுங்கிற சரியான ஒரு கிளாரிட்டி ஒன்று இருக்கணும். சரியான ஓகே, நாம் அதை பரிசோதனைகளை இன்னும் தெளிவுபடுத்தி கொள்ள முடியும். இப்ப அடுத்த தலைப்பு போடுங்க. மாறும் தடை மாதிரி அடுத்த தலைப்பு சாவிகள் அல்லது ஆளிகள் போடுங்க. ஆய்வு கூடங்கள்ல பயன்படுத்தப்படுற கீஸ், சாவிகள் அல்லது ஆளிகள் போடுங்க. சுவிட்ச், ஆளிகள், சாவிகள் அல்லது ஆளிகள். சரியா? ஆளிகள் அல்லது சாவிகள், அதாவது நாம பரிசோதனையில பயன்படுத்தக்கூடிய சுவிட்ச். எப்படியான சுவிட்சை வந்துகிட்டு நாம பரிசோதனைகளை பயன்படுத்த போறோம்னு பார்க்க போறோம். அதுல முதலாவது போடுங்க செருகி சாவி, டொகுல் கீ அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. செருகி சாவி முதலாவது போடுங்க செருகி சாவி. அந்த செருகிச்சாவி அங்கிற தலைப்புக்கு கீழே இந்த படத்தை நோட் பண்ணுங்க. இன்னொரு விடயம் அது வேகமா கீறிக்கொள்ளுங்க. செருகிச்சாவிக்கு கீழே இந்த படத்தை நோட் பண்ணுங்க. சரி, ஓகே. முதலாவது செருகிச்சாவினா என்னங்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. இந்த செருகிச்சாவிங்கிறது நாம தடைப்பட்டில பயன்படுத்தின மாதிரியான ஒரு சாவி. அதாவது இந்த சாவி, இந்த மேலுக்கு இருக்கிற இந்த சாவி பகுதியை நீங்க அகற்றினீங்க என்றால், இந்த சாவியை நீங்க அகற்றினீங்க என்றால் இதனூடு மின்னோட்டம் பாயாது. இந்த சாவியை நீங்க இணைப்பீங்களாக இருந்தால், இந்த சாவியை நீங்க போடுவீங்களாக இருந்தால் இதனூடாக மின்னோட்டம் பாயும். எனவே சாவி அகற்றப்பட்டா மின்னோட்டம் பாயாது, சாவியை போட்டீங்கன்னா மின்னோட்டம் பாயும். சரியான இதான் இதுல தொழிற்பாடு, பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான செருகி சாவி எந்த சந்தர்ப்பத்துல பரிசோதனைகள்ல பயன்படுத்தப்படுவதால், ஒரு மின் சுற்றுல நீண்ட நேரத்திற்கு மின் இணைப்பை பேணுவதற்கு, நீண்ட நேரத்திற்கு மின் இணைப்பை பேணலுமாக இருந்தால் இந்த மாதிரியான செருகிச்சாவியை பயன்படுத்துவோம். ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா,
உங்களோட வீட்டுல நீங்க வந்துகிட்டு ஒரு பல்பை ஒன் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆளிகள் எப்படிப்பட்டதுனால் இந்த செருகி சாவியை போன்றது. நாம ஒரு தடவை சுவிட்சை ஒன் பண்ணிட்டா அதுக்கு பிறகு என்ன செய்யும், நீண்ட நேரத்துக்கு அந்த பல்ப் பத்தி கொண்டு இருக்க போகும். சரியா? நீண்ட நேரத்துக்கு நாம மின் இணைப்பை பேணணும்னால் இந்த செருகி சாவியை பயன்படுத்துவோம். அதே இது நம்ம வீட்டுல முன்னுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய கோலிங் பெல் எடுத்தீங்களா இருந்தால் அந்த பெல் வந்துட்டு எப்படிப்பட்ட சாவி அடிக்கும்னால் தட்டு சாவி அடிக்கும். யோசித்து பாருங்க, கோலிங் பெல்லை பொறுத்தவரை நாம என்ன செய்வோம், நாம அதை புஷ் பண்ணக்குள்ள அதை அழுத்தக்குள்ள பெல் அடிச்சிட்டு இருக்கும், விட்டோட என்ன செய்யும், அந்த பெல் நின்றுடும். அப்ப குறுகிய நேரத்துக்கு மின் இணைப்பு வழங்கணும்னால் நாம தட்டு சாவியை பயன்படுத்தணும். இது கோலிங் பெல் மாதிரி. இது நீங்க வீட்டுல ஒரு லைட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சுவிட்ச் மாதிரி. அப்ப நீண்ட நேரத்துக்கு மின் இணைப்பை பேணுவதற்கு செருகி சாவியை பயன்படுத்தணும். குறுகிய நேரத்துக்கு மின் இணைப்பை பேணுவதற்கு தட்டி சாவியை பயன்படுத்தணும். சரியாது? சோ பாருங்க, இதை அகற்றினா மின்னோட்டம் துண்டிக்கப்படும், இதை இணைச்சிங்கன்னா மின்னோட்டம் பாயும். இதான் இதுல வேலை. அதே இது தட்டி சாவிக்கு வருவோம். தட்டி சாவி எடுத்தீங்கன்னா இந்த அடிக்குது. இதை நீங்க அழுத்தினீங்கன்னா, உங்களோட கையால இப்படி புஷ் பண்ணினீங்கன்னா இது இதோட கனெக்ட் ஆகும். எப்படி கனெக்ட் ஆகும்? புஷ் பண்ணினீங்கன்னா கனெக்ட் ஆகும். கையை எடுத்தீங்கன்னா என்ன செய்யும், திருப்பி ஓபன் ஆகும், திருப்பி பழைய நிலைக்கு வருது. எப்படி வருது? எனவே அழுத்தும் போது மின் இணைப்பு இருக்கும், கையை எடுத்தா திருப்பி என்ன செஞ்சிடும், மின் இணைப்பு துண்டிக்கப்படும். சோ குறுகிய நேரத்துக்கு மின்னோட்டத்தை வழங்க தட்டி சாவியை பயன்படுத்தும். சோ கீழே எழுதி கொள்ளுங்க, செருகி சாவிக்கு கீழே நீண்ட நேரத்திற்கு மின்னோட்டத்தை மின் இணைப்பை பேணுவதற்கு செருகி சாவி பயன்படுத்தப்படும். நீண்ட நேரத்திற்கு மின் இணைப்பை பேணுவதற்கு செருகி சாவி பயன்படுத்தப்படும். சரி, அதுக்கு அடுத்தது நீங்க தட்டி சாவின்னு போட்டு இந்த படத்தை கீறுங்க. இந்த படத்துக்கு கீழே எழுதி வச்சு கொள்ளுங்க, குறுகிய நேரத்திற்கு மின் இணைப்பை பேணுவதற்கு தட்டி சாவி பயன்படுத்தப்படும். சரியா? இது எப்படி தொழிற்படுங்கிறது பார்த்தாலே விளங்கும். படத்தை பார்க்கக்குள்ள ஒரு ஐடியா வரும். அழுத்தினீங்கன்னா கனெக்ட் ஆகும், கையெடுத்தா டிஸ்கனெக்ட் ஆகும். தட்டிச்சாவின்னு போட்டு படத்தை கீறுங்க, அதற்கு கீழே பாயிண்டா எழுதி கொள்ளுங்க, குறுகிய நேரத்திற்கு மின் இணைப்பை பேணுவதற்கு பயன்படுத்தப்படும். ஓகே, மூணாவது தட்டிச்சாவினால் நீங்க குறுகிய நேரத்திற்கு மின் இணைப்பை பெறுவதற்கு பயன்படுத்தப்படும். மூணாவது இருவழிச்சாவி. இருவழிச்சாவி சரியா? இந்த இருவழிச்சாவி அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மின் சுற்றுல இரண்டு இணைப்புகளை தனித்தனியாக ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சாவி. உதாரணமா பாருங்க, இந்த படத்துல எப்படி இருக்குங்க, அந்த படம் இந்த பகுதி இருக்குதாங்க, ஒரு குறிப்பிட்ட சாய்வில் இருக்கிற இந்த பகுதி. இவரை நாம என்ன செய்யலாம்னா திருப்பலாம். இவரை இப்படி திருப்பலாம், இப்படி இருக்கு. இது அழுத்துறது, மேலுக்கு கீழுக்கு அசைகிறதா. இது என்ன செய்யறதுன்னா இப்படி திருப்புறது, இப்படி திருப்பக்கூடியது.
இப்படி திருப்பலாம். இதை நாம திருப்பி இதோட ஃபிட் பண்ணி விட்டோம்டா, இப்படி ஃபிட் பண்ணி விட்டோம்டா மின் சுற்றுல ஏயும் பியும் இணைக்கப்பட்டிருக்கும். அதே இது நீங்க இதை திருப்பி என்ன செய்யலாம், மாறி இதோட திருப்பி கனெக்ட் பண்ணலாம். இப்படி திருப்பி இப்படி கனெக்ட் பண்ணலாம். இப்படி கனெக்ட் பண்ணினீங்கன்னா ஏயும் சியும் கனெக்ட் ஆகி இருக்கு. எனவே இரண்டு வழிகள்ல மின் இணைப்பை ஏற்படுத்த முடியும்ங்கிறதால இதை நாம இரு வழிச்சாவி அப்படின்னு சொல்றோம். சரி, அதாவது இந்த அறிகிற பகுதியை இதோட கனெக்ட் பண்ணலாம் அல்லது இதை திருப்பி இப்படி கனெக்ட் பண்ணலாம். அப்ப இருவழிச்சாவிங்கிறது இரண்டு வேறுபட்ட மின் இணைப்புகளை இணைப்பதற்காக பயன்படுத்தப்படும். சரி, சோ இருவழிச்சாவி அது கீழே எழுதி கொள்ளுங்க. இருவழிச்சாவி அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. இரு வேறுபட்ட மின் இணைப்புகளை தனித்தனியே ஏற்படுத்துவதற்கு இருவழிச்சாவி பயன்படுத்தப்படும். ஏபி அல்லது ஏசி ரெண்டு கனெக்ஷன் இதோட கனெக்ட் பண்ணிருக்கலாம் அல்லது இதோட கனெக்ட் பண்ணலாம். சரி, அதுக்குள்ள எழுதி கொள்ளுங்க. இந்த இருவழிச்சாவி மாதிரி என்ன செய்யும்னா மூவழிச்சாவி நால்வழிச்சாவின்னு சொல்லிடலாம். சாவிகள் இருக்கிறா, அது என்னங்கிறது உங்களுக்கு விளங்கும். இருவழிச்சாவி மாதிரி மூவழிச்சாவி எல்லாம் இருக்குது, அது என்னங்கிறது தெரியும். வேகமா நோட் பண்ணுங்க. ஓகே, அப்ப நாம ஆய்வு கூடத்துல பயன்படுத்தப்படுகின்ற சாவிகள் வகைகளை பத்தி பார்த்துட்டோம். அதே மாதிரி இதுக்கு முதல் ஆய்வு கூடத்துல பயன்படுத்தப்படுகின்ற மாறும் தடைகள் சம்பந்தமா பார்த்தோம். சோ ஆய்வு கூடத்துல பிரதானமா 2 மாறும் தடைகள் பயன்படுத்தப்படும். அதே போல ஆய்வு கூடத்துல சாவிகள் சொல்லி பிரதானமா 3 சாவிகள் பயன்படுத்தப்படும். சரியான இந்த இருவழிச்சாவி எங்க நாம பயன்படுத்துவோம்ங்கிறத பரிசோதனையில பார்க்கலாம். சரியான உதாரணமா அழுத்தமானி அப்படிங்கிற பகுதி நாம படிப்போம். அந்த அழுத்தமானிக்குரிய பகுதியில இருவழிச்சாவிக்குரிய பரிசோதனை இருக்குது. அங்க நாம என்ன செய்யலாம், அந்த உதாரணத்தை பார்த்து கொள்ளலாம். ரைட், இதோட ஆய்வு கூட உபகரணங்கள் இந்த டாபிக் முடிவடையுது. இனி நாம பரிசோதனைக்குள்ள போகலாம். சரி, ஒவ்வொரு உபகரணமும் எப்ப எந்த டைமுக்கு பயன்படுத்தப்படும் தெரியும் தானே. இனி நாம என்ன செய்யலாம், பரிசோதனைகளுக்குள்ள போகலாம். சோ முதலாவது தலைப்பு போடுங்க, பரிசோதனை 1. முதலாவது பரிசோதனை வரைவின் மூலம். முதலாவது பரிசோதனை வரைவின் மூலம் மின்கலம் ஒன்றின் அகத்தடையை துணிதல். வரைவின் மூலம் மின்கலம் ஒன்றின் அகத்தடையை துணிதல். 2016ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு இந்த 2 வருடங்களும் இந்த பரிசோதனை ஸ்ட்ரக்சர் கேள்வியில வந்திருக்குது. எலக்ட்ரிசிட்டி ஸ்ட்ரக்சர் கேள்வியில இந்த பரிசோதனை 2 வருஷம் வந்துட்டு 2016ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு. சரியான சோ இந்த பரிசோதனை என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சோ நான் அடுத்த கிளாஸுக்கு முதல் உங்களுக்குரிய அந்த பரிசோதனை டியூட் அனுப்புவேன். ஏன்னா சில பேர் தெரிக்கும், சில பேர் தெரிக்காது. சோ பரிசோதனை டியூட் அனுப்புறேன். சோ ரெடியா பார்த்து வாசித்து ரெடி ஆகி கொள்ளுங்க. ரைட், வரைவின் மூலம் மின்கலம் ஒன்றின் அகத்தடையை துணிதல் இதுதான் தலைப்பு. ரைட், எனவே ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.